அனைவருக்கும் வணக்கம். இன்று சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தினுடைய பரிகார ஸ்தலங்களும் அதனுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரமும் நம்ம பார்க்க போகிறோம். பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துடைய மரம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பலாசு மரம் தான் இதோடைய மரமாக இருக்குது. அடுத்தது தேவதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகன்ற ஒரு தேவதையை சொல்கிறாங்க. இந்த தேவதை என்ன அப்படின்னா மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் அதிபதியாக இருந்தவர். அந்த தேவதையை சுக்கிர பகவானுக்கு ஆதிபத்தியம் பெற்று இந்த பூர நட்சத்திரத்துடைய அதிபதியாக இருக்கிறது ஒரு சிறப்பு. இப்போது இந்த சனி பயிற்சியினால் ஏற்படுத்தக்கூடிய சில பொருளாதார சூழ்நிலை, அதுக்கடுத்தது வாகனங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வரும்பொழுது, அப்புறம் குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய அமைதியின்மை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரத்தை தேர்வு செய்து அந்த நட்சத்திர தினத்தன்று கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பான விஷயம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூர நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், பரிகாரம் செய்யக்கூடிய நாட்களுடைய நட்சத்திரம்ன்றது உத்திரம், கார்த்திகை, உத்திராடம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்சி லால்குடி அருகே உள்ள 5 கிலோமீட்டர் தூரத்தில் இடையாற்றுமங்கலம் என்ற ஊரில் மங்களேஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இது ஒரு சுயம்பு ஸ்தலமாகும். இதில் மங்களேஸ்வரர்ன்றக்கூடிய ஒரு தபஸ்வி தபம் செய்து சிவபெருமானை வழிபட்ட மிக அற்புதமான ஸ்தலம். பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க கம்பல்சரி வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க. போயிட்டு வர்றதுனால உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைன்றது கண்டிப்பாக மாறும். மேலும் உங்களுக்கு பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி சில நட்சத்திரங்களை மாற்றி அந்த நாட்களில் நீங்கள் போயிட்டு கோவில் வழிபாடு செய்யும்போது சில மாற்றங்கள் ஏற்படும். இது தாராபலனை வலிமைப்படுத்துறது மூலயமா நம்மளுடைய கிரக தோஷங்களில் இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கைக்குள்ளே போகலான்றது ஒரு திண்ணமான உண்மை. மேலும் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.